இது வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான பழம். சிக்கன் 65 அளவுக்கு அதிகமாகவோ அல்லது உணவகங்களிலோ சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிப்பு, அதிக கொழுப்பு, செரிமான கோளாறு மற்றும் புற்றுநோய் அபாயம் போன்ற தீவிர உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். திராட்சை ஜூஸ் வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் ரெஸ்வெரட்ரால் போன்ற ஆன்டிஆக்சிடன்ட்களின் ஆற்றல் மையமாகும். இது நோய் எதிர்ப்பு சத்துக்களை அதிகரிக்கவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், உடல் சோர்வை போக்கவும் பெரிதும் உதவுகிறது. சாம்பார் பல்வேறு காய்கறிகள் மற்றும் பருப்பு வகைகளை கொண்டு செய்யப்படுவதால் இது உடலுக்கு தேவையான புரதம், நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை ஒருசேர வழங்கும் முழுமையான ஆரோக்கிய உணவாகும். மீன் குழம்பு சாப்பிடுவதால் உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கின்றன. இது புரதம், வைட்டமின் டி மற்றும் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்களின் சிறந்த மூலமாகும். ஆரோக்கியமான மூளை செயல்பாடு, இதய பாதுகாப்பு மற்றும் கண்பார்வை மேம்படுவதற்கு இது பெரிதும் உதவுகிறது. மட்டன் பிரியாணி என்பது உயர்தர புரதங்கள், அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு மசாலா பொருட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவாகும். இதை அளவோடு உட்கொள்ளும்போது தசை திசுக்கள் சீரடைதல், மேம்பட்ட ஆற்றல் நிலைகள் மற்றும் வலுவான எலும்பு ஆரோக்கியம் உள்ளிட்ட பல உடல்நல நன்மைகளை இது வழங்குகிறது. அதிக கொழுப்பு மற்றும் இதய நோய். சிக்கன் தோலில் நிறைவுற்ற கொழுப்புகள் சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக உள்ளன. இதனை தொடர்ந்து சாப்பிடுவது உடலில் கெட்ட கொழுப்பை LDL அதிகரித்து இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். மங்கோ ஜூஸ் வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் ஆன்டிஆக்சிடன்ட்கள் நிறைந்த ஒரு சுவையான கோடைகால பானம். இது உடலுக்கு உடனடி ஆற்றல் தருவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், கோடைக்கால நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் உதவுகிறது. நோய் பரவுதல். வீட்டு ஈக்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள், குப்பைகளில் அமர்ந்து உணவுப் பொருட்களில் உட்காரும். இது சால்மோனெல்லா மற்றும் ஈ கோலாய் போன்ற பாக்டீரியாக்களை பரப்பி வயிற்றுப்போக்கு, காலரா போன்ற நோய்களை உருவாக்கும்.